குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறான், கேவலமாக திட்டிகிட்டு இருக்கான். அது போக உன் பிள்ளைகளையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் எவ்வளவோ அந்த ஆளை பற்றி கேவலமாக பேசுறதுக்கு இருக்கு. ஆனாலும் நீ உனக்கு டைவர்ஸ் கொடுக்க மாட்டே, நீ இப்படியே தான் இருப்ப, குழந்தைங்களும் இப்படியே தான் அடி வாங்க விட்டுட்டு இருப்பல. அப்படி வந்தால் எல்லாரும் தப்பாக கேவலமாக பேசுவாங்கடி. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக தெரியாதா, வாளா வெட்டி, இன்னும் என்னென்னமோ கேவலமான பேரை வச்செல்லாம் நீ கூப்பிடுவாங்க. அதை கேட்கல என்னால் முடியாது. உன்னை தப்பாக பேசுகிறாங்களே அவங்க தான் தப்பு. பொண்ணை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறானே, வாமா தைரியமாக இரு, தனியாக இரு, அவனை விட்டு வந்துரு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், உனக்கு நாங்கள் இருக்கோம்னு சொல்கிறவங்க தான் உண்மையான ஆளுங்க. அதை விட்டுட்டு பொறுத்துட்டு போமா, பசங்க அப்படி தான் இருப்பாங்க, நீ தான் பொறுமையாக போகணும், பொறுத்துட்டு போகணும், அமைதியாக போகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் நீ உன்னோட லைஃபவே கெடுத்துட்டு இப்படி உட்காந்துருக்க. அவன் அப்படி பேசிடுவான், அவன் இப்படி பேசிடுவான், நீ பயந்துக்கிட்டே இருந்தேன்னு வையேன், நீ கடைசி வரை இப்படி அவன்கிட்ட அடி வாங்கியே சாக வேண்டியதுதான். மற்றவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம், சரியா? நீ தனியா வா.